Hey guys, welcome to MV Holic 5. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி போட்டுருக்காங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். Hi Sagar, what is sudden surprise? Hey guys, welcome to MV Holic 5. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா தெப்பி பிரியாணிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம மிட்நைட் சீரிஸ் பார்ட் 3 பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். வாங்க வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி நாங்க வந்து இன்னைக்கு சிக்கன் 65 பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கோம். இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா லைக் அவங்க 65 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை இருக்கு, ஓகேவா? அண்ட் தென் தே ஹேவ் given ராய்த்தா, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கறி கொடுத்திருக்காங்க. சோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பைட் எடுத்து பாத்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பிரியாணியோட நான் ஸ்டார்ட் பண்றேன். அதோட கொஞ்சோண்டு பிரிஞ்சால் அண்ட் ரைத்தா வச்சு டேஸ்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு மேல ஒரு 65 ஓட அவ டேஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. சோ டேஸ்ட் பண்ணிடலாம். 65 பாத்தீங்கன்னா நல்லா ஜூஸியா சூடா வேற இருக்கு. ஆமா, you can see ரொம்ப சூடா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம 65 டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்கு. Chicken pita. Really good. சால்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ் பொருள் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஓவராவும் இல்ல, கொஞ்சம் கம்மியாவும் இல்ல, கரெக்டா ஸ்பைசியும் இல்ல, கரெக்டா இருக்கு, ஜூஸியாவும் இருக்கு. சோ இப்போ பிரியாணி ஃபர்ஸ்ட் பைட் போடலாம். சோ பிரியாணியோட நான் வந்து ராய்த்தாவும் கொஞ்சம் பிரிஞ்சால் பச்சடியும் வெச்சுக்கிறோம். எஸ், நான் வந்து முட்டையும் வெச்சுக்க போறேன். சோ இதுதான் என் ஃபர்ஸ்ட் பைட்டா இருக்க போகுது. ஓகே गाइस, it's an average subtle biryani. டேஸ்ட் வந்து செம்ம சட்டலா இருக்கு. Not too spicy, not too less spicy. நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து 65 வந்து கரெக்டான ஒரு காம்பினேஷனா இருக்கறனால இன்னும் நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் பிரியாணியோட. சோ இப்போ நம்ம 65 ஓட பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. One eternity later. So it's a very subtle normal biryani. I'll give a 7.5 for this. It's nice. Okay, good. But 65 வந்து நல்லா இருக்கு. 65க்கு வந்துட்டு ஒரு 8 கொடுப்பேன். டேஸ்ட் வந்து செம்ம சட்டலா இருக்கு. அண்ட் இப்போ நம்ம மிட் நைட்ல வந்து பிரியாணி ட்ரை பண்ணதுனால ஓரளவுக்கு வந்து இந்த டேஸ்ட் இஸ் லைக் சட்டில் அண்ட் குட். அண்ட் அதுவும் 65 ஓட சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ கிவ் a rating of 8 out of 10. ஸோ இப்போ இருக்கு. ஸோ அவங்க கொடுத்தது வந்து 7.5 out of 10, நான் கொடுக்குற 8 out of 10 பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் வைஸ். பட் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன பிடிக்கலன்னா லைக் லிட்டில் லைக் அவங்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் அண்ட் லிட்டில் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிட் நைட் பிரியாணி திஸ் இஸ் இன்டு சட்டில். ட்ரை பண்ண போறது வந்து செஜ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்ல வந்து அவங்க சிக்கன் எக் வந்து போட்டிருக்காங்க, பீன்ஸ் போட்டிருக்காங்க, சில்லி போட்டிருக்காங்க, ஆல் தீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்க டேஸ்ட் பண்ண போறோம். இது வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம். ஸோ சாஸ் வந்து கொஞ்சம் சாஸோட டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் சாஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆமா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சாஸோட டேஸ்ட் பண்றேன். யூ கேன் see the ரைஸ். ஓகே, டைப்பிங் இருக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். Taste நல்லா இருக்கு. Spicy and all. It's very subtle. Yeah, it's not spicy. வாங்கணும், பட் ஸ்பைசி இல்ல சுத்தமா. மேபி ஒரு 2-3 பைட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு அந்த ஸ்பைஸ் தெரியலாம். ஸோ ஸ்பைசி இல்ல, லைக் சுத்தமா இப்போதைக்கு ஸ்பைசி இல்ல, பட் த டேஸ்ட் வந்து செம்ம சட்டலா இருக்கு அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். நான் வந்து இதுக்கு ஒரு 7 ரேட்டிங் கொடுப்பேன். பட் சூடா வரும்போது சூடா இல்ல, ஆக்சுவலி ரொம்ப சூடெல்லாம் இல்ல. ஸோ கொஞ்சம் சட்டலா இருந்ததால நான் 7 ரேட்டிங் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு செகண்ட் பைட் போகும்போது அதோட ஸ்பைஸ் கொஞ்சம் எனக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் ஸ்பைசியா தான் இருக்கு ஓரளவுக்கு லைக் எனக்கு. பட் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு.
I will give around like 8 out of 10. Why? Because like on the taste like spicy இருக்கணும். Szechuan is almost a spicy food. So ஓரளவுக்கு எனக்கு ஸ்பைஸா தோணுச்சு because ரொம்ப சத்தலா இல்லாம it is good. So I give 8 out of 10. எனக்கு ஸ்பைஸா ஏன் தெரியலன்னா நான் இதுவரை ஸ்பைஸா சாப்பிடுவேன். Yeah. So அதனால ஓரளவுக்கு சத்தலா அவ்வளவா வந்து ஸ்பைஸ் தெரியல. 65 chicken biryani and Szechuan fried rice is overall good. டொப்பி வாப்பால சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ நாங்க என்னென்ன சாப்பிட்டோம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி வந்து சிக்கன் பிரியாணி, அதுவும் 65 சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் செஜ்வான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஸோ அதோட டேஸ்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. வேற ஐ ஹவ் given 8 out of 10. ஸோ இவங்க சொல்லுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஓவரால் எனக்கும் பிடிச்சிருந்தது. இட் வாஸ் a very subtle and very nice biryani as well as good fried rice. நான் வந்து 7, 7.5, 8 அந்த மாதிரி தான் ரேட் கொடுத்துருக்கேன். செப்பரேட்டா பிரியாணிக்கும் சரி, 65க்கும் சரி, ஃப்ரைட் ரைஸ்க்கும் சரி, செப்பரேட் பேசிஸ்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த ஷாப் வந்தீங்கன்னா மிட் நைட்ல ட்ரை பண்ணுங்க. இட் வாஸ் வெரி குட். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எங்க நாங்க எந்த ஸ்பாட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமோ அது உங்களுக்கு கண்டிப்பா நாங்க அப்டேட் பண்ணுவோம் கைஸ். டொப்பி வாப்பா பிரியாணில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். அது வந்து ஹெரிடேஜ் ராயல் டிலைட். ஸோ இதுல வந்து பிஸ்தா கம் அவங்க அந்த ஸ்ட்ராபெரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா. யூ கேன் see this already மெல்ட் ஆயிடுச்சு. பட் யூ கேன் see it. உள்ள வந்து ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் அண்ட் வெளியே வந்து பிஸ்தா ஃபிளேவர். ஓகே, நல்லா இருக்குல்ல. ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் கோ ஃபார் அ பைட். ஸோ ரோஸ் மில்கோட டேஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி அந்த பிஸ்தா ஃபிளேவர் போட்டதுனால இட் இஸ் சோ யம்மி. சோ இப்போ வந்து அவங்க டேஸ்ட் பண்ணுவாங்க இத. ஓகே गाइस, பிஸ்தா ஃபிளேவர் பிளஸ் ரோஸ் மில்க் ஃபிளேவர் வருது. லைட்டா பாக்கு டேஸ்ட் வருது எனக்கு ஆக்சுவலி. பட் இட்ஸ் வெரி குட். பிஸ்தாவோட ஃபிளேவர் நல்லா டாமினேட்டிங்கா நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்க வந்து இதை டேஸ்ட் பண்ணி தான் இதோட ஃபீலே வந்து பயங்கரமா இருக்கு. சோ அட் லாஸ்ட்ல வந்து நம்ம பிரியாணி பிளஸ் இந்த டெசர்ட் ட்ரை பண்றது டிஃப்ரெண்டான டேஸ்ட். அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் பிளஸ் இதே மாதிரி மிட் நைட்ல வந்து நம்ம ட்ரை பண்றது இட் வாஸ் ஆசம். சோ அவங்க சொல்லுவாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. மிட் நைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி அது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. ஸோ ஃபைனலி வந்து நாங்க வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் गाइस. நம்ம வந்து மிட் நைட் சீரிஸ் பார்ட் 4ல பார்க்கலாம். பை பாய்.